மைசூரில் பிஸியாக இருக்கிற பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேலத்திலிருந்து யஸ்வந்த்பூர் வரைக்குமே வந்திருந்தோம். யஸ்வந்த்பூரில் இருந்து பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் மூலமாக தான் வந்தேன். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா சித்தகங்கா எக்ஸ்பிரஸ். தினமுமே காலையில் தார்வாரில் இருந்து கிளம்பி வரக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின் யஸ்வந்த்பூர் வழியாக வர்றதுனால அந்த ட்ரெயினை வந்தாச்சு. டிக்கெட்டு கவுண்டரு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அன்ரிசர்வ்டு இப்படி இருக்குது. இதில் டிக்கெட் எடுக்க போனால் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, நான் போய் நின்னது கேஷ்லெஸ்ஸு, காசு கொடுக்கக்கூடாது. அதனால வேறு வழி இல்லை, நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு 80 ரூபா டிக்கெட்டு. என்னங்க இது பெரிய இது. போன தடவை நான் மைசூர்லேருந்து பெங்களூர் வரும்போது ஒரு அன்ரிசர்வ்டு பயணம் பண்ணேன். வெறும் 30 ரூபா தாங்க. 50 ரூபாயா சேர்த்து வாங்குவாங்க. பா, வெறும் வகுத்தறிச்சலாக இருக்குங்க. ஆனால் வேறு வழி இல்லையே, நம்ம போய் தானே ஆகணும். நம்ம வந்தது அன்ரிசர்வ்டு ட்ரெயின். இதுவும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி ட்ரெயின் தான். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்.